என்பதற்காகத்தான் உங்களை நேரடியாக அழைத்து உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கேட்பதற்காக பொதுச் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பல்வேறு பணிகள், தொழில் முனைவோர்களுக்கு பல்வேறு பணிகள் இருக்கும். காலையிலிருந்து மாலை வரை பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்கியிருப்பீர்கள். அதையெல்லாம் விட்டு எங்களை மதித்து உங்களுடைய எண்ணங்களை, கருத்துக்களை சொல்ல வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக நேரம் அதிகமாகிவிட்டது. நீங்களும் ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு சிறுதொழில் யாராவது ஒருவர் நீங்கள் கருத்தை சொல்லலாம், குறுந்தொழிலுக்கு யாராவது கருத்தை சொல்லலாம். இன்னும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அமைப்புகள் ஓஸ்டியா இருக்கிறது, வேற என்ன இருக்கு, ஓஸ்மியா இருக்கிறது. இதில் ஒவ்வொருவராக உங்களுடைய கருத்தை சொன்னால் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு இறுதியாக பொதுச்செயலாளர்கள் உங்களிடத்திலே கருத்துக்களை சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு தேர்தல் அறிக்கையிலேயும், இது மிக மிக முக்கியம், இது போன்ற கருத்துக்களை பொதுச் செயலாளர்கள் உள்வாங்குவதற்கு காரணம் ஒவ்வொரு பகுதியிலே இருக்கின்ற தொழில் முனைவோர்கள் என்னென்ன சிரமங்கள் அடைகிறார்கள், அந்த சிரமங்களை போக்குவதற்கு என்னென்ன வகையிலே தான் தேர்தல் அறிக்கையை தயார் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறார்கள். இதை முடிந்த பின்பு, பேச முடிந்த பின்பு உங்களுடைய அமைப்பின் சார்பாக உங்களுடைய எண்ணங்களை மனுக்களாக நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மனுக்கள் முழுமையாக ஆய்வு செய்து அதற்கேற்றவாறு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி, முதலில் உங்களுக்குள்ளே எந்த அமைப்பு பேசுகிறீர்கள் என்பதை நீங்களே பேசுகிறீர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓஸ்டியாவுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், ஒசூரிலே ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு 5000 MSME செக்டர்ஸ் எங்களை சார்ந்தோர் தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக எங்களை அழைத்தமைக்கு முதலில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இதுல எங்களுடைய கோரிக்கையின் போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அதாவது இப்போ நீங்க மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கீங்க, நிச்சயமா எங்களுக்கு அது புரியும். சோ அந்த வகையில் எங்களுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கை இருக்கு. ஜிஎஸ்டி 28% இருக்கு. இது 28% ஓஎம், அதாவது டிவிஎஸ்ஓ, அசோக் லேலண்டோ அவங்க மக்களுக்கு விற்கும் போது போடக்கூடிய வரியை பத்தி நாங்க எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அது நிதி சார்ந்த கொள்கை பிரச்சனை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க டிவிஎஸ்கோ அசோக் லேலண்டுக்கு செய்யும் போது 28% போட்டு தான் நாங்க டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்குது. இது எங்களுக்கு அதிக நிதி சுமையை தருது. எங்களுக்கு அது 12%ஓ 18ஓ மாத்தி கொடுத்தா இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தான். 2017 இருந்து நாங்க தொடர்ச்சியா அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சோ அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்கணும். அடுத்தபடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலயே என்பிஏ 90 டேஸாங்கிறது 180 டேஸா மாத்தணுங்கிறது எங்களுடைய பல நாள் கோரிக்கை. நிச்சயமா அதையும் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். கடந்த நிதியாண்டே நிதி அமைச்சர் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது வரல. சோ இந்த வருஷம் அடுத்து வரக்கூடிய நிதியாண்டுல உங்களுடைய பிரஷர் நீங்க கொடுத்து அதை மாத்தணும்னு கேட்கிறோம். அடுத்து எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பில் டிஸ்கவுண்ட் சொல்லுவோம், ட்ரெட்ஸ் ஸ்கீம் இருக்கு. இதுல கடந்த வருஷம் வரைக்கும் 500 கோடி இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் இதுல பதிவு பண்ணணும். இந்த வருஷம் நிதி அறிக்கையில அனுப்பும் போது போடும்போது 250 crores அதை மாத்திருக்காங்க. பட் என்னன்னா இது ஆப்ஷன்ல தான் இருக்கு, கட்டாயம் கிடையாது. ஏன்னா இப்ப பில் டிஸ்கவுண்ட், அது பில் டிஸ்கவுண்டிங் ஸ்கீம் தான் இது. இப்ப நாங்க பில் பண்றோம் அப்படின்னா ஜிஆர்எல் பாஸ் ஆன 3 நாள்ல எங்களுக்கு ஒரு 0.5%ஓ 1%ஓ டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இம்மிடியா நாங்க எடுத்துக்க முடியும். இந்த ஸ்கீம் எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் கட்டாயப்படுத்தணுங்கிறதா எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஏன்னா இது முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு அந்த நிதி சார்ந்த பிரச்சனையே 90% அவாய்ட் ஆகும். ஜிஎஸ்டி கட்டுறதே ஆகட்டும், லேபருக்கு கொடுக்கறதாகட்டும், வாடகை கொடுக்கறதாகட்டும், இது எல்லாமே எங்களுக்கு 90% சால்வ் ஆயிடும். சோ இந்த டெஸ்ட் ஸ்கீம்ல அனைத்து பெரிய நிறுவனங்களையும் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு வரணுங்கிறதா. அவங்களுக்கு இதுல எந்த லாஸும் கிடையாது, எங்களுக்கு தான் இதுல பெனிஃபிட். சோ இதை ஈஸியா கொண்டு போய் அவங்க கையில கொடுக்க போறது இல்ல. அவங்க பிஓ பிரகாரம் 45 days தான் சப்ளை பணம் கொடுப்பாங்க. ஆனா நடுவுக்கு ஒரு பேங்க் எங்ககிட்ட ஒரு ஸ்மால் அமௌண்ட் 0.5%ஓ 1%ஓ எங்களுக்கு கட்டணமா போட்டு அந்த அமௌண்ட் உடனடியாக எங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான் அந்த டெஸ்ட் ஸ்கீமினுடைய நோக்கம் சார். இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்தபடியா டிவிஎஸ் அசோக் தவிர நம்ம ஒசூருக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸாவே எதுவுமே எங்களுக்கு தகுந்த மாதிரி எம்எஸ்எம்இ செக்டர் தகுந்த மாதிரி வரல. ஒரு கோச் ஃபேக்டரியாவோ இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் செக்டராவோ வரும்போது, ஏன்னா இங்க நாங்க சப்ளை அதிகமா இருக்கிறோம், 5000 பேர் இருக்கிறோம், டிமாண்ட்ஸ் கம்மியா இருக்குது. இது எங்களுக்கு இன்டைரக்டா எங்களுடைய எக்கனாமிக்கு எங்களுக்கு லாபம் இல்லாத தொழிலா மாறிட்டு இருக்கு. சோ இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் உள்ள வந்தா மட்டும்தான்
இவ்வளவு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நமக்கு ஈக்குவல் ஆகும் சார். ஸோ அதை நீங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தபடியாக ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனைங்க அப்படிங்கும்போது நாங்கள் தொடர்ந்து ஒரு 3 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். இபி ரேட் கடந்த 3 வருஷமா 6% ஏத்தினாங்க. இந்த வருஷம் 3.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 22-23% இபி கட்டணம் மட்டும் ஏறி இருக்கு. ஆனா எங்களுக்கு 15 வருஷமா எந்த ரேட் ரிவிஷனுமே கிடையாது. நாங்க அதே ரேட்ல தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த இபி கட்டணம் மட்டுமே 23% 4 வருஷத்துல உயர்த்தப்பட்ட கட்டணத்திலே குறைக்கணும். குறிப்பா அதுல வந்து நிலை கட்டணம் பிக்சட் சார்ஜஸ் பழைய ரேட் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு அது வந்து 153 ரூபாயா இருக்கு. 35 ரூபாய் ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து 153 ரூபாய் பிக்சட் சார்ஜஸ். அதை வந்து எடுக்கணும் சார். அதுல லாஜிக்கே இல்ல. அதுக்கு அடுத்தபடியா வந்து பீக் அவர் சார்ஜஸ் சொல்லி 25% எக்ஸ்ட்ரா இருக்கு. நாங்க 24 மணி நேரம் வேலை செய்யறதுல ஒரு 1/3 வந்து 25% எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இனிமே அதை வந்து நாங்க எங்களுடைய போராட்டத்தின் மூலியமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. திருப்பி இப்ப ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஐஓடி மீட்டர் புது மீட்டர் வந்து ஸ்மார்ட் மீட்டர் வந்து எம்எஸ்எம்இ செக்டருக்கும் பொறுத்ததுக்காக 25,000 மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சோ அது பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பீக் அவர் சார்ஜஸ் காலையில 6 to 9 சாயந்தரம் 6 to 9 இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கட்டணும். நாங்க ஏன்னா நாங்க வளரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா கடுமையான அது பனிஷ்மெண்ட் மாதிரி ஆகுது. இப்ப நாங்க வளர்றதா அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா பே பண்றதா அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில இருக்கு சார். இந்த இபி பிரச்சனை நிச்சயமா நீங்க தீர்த்து வைக்கணும்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கை சார். அதுபடி வந்து ஒசூருக்கு வந்து ஒரு நீண்ட நாள் கோரிக்கை ட்ரேட் சென்டர் நாங்க கேட்டு இருந்தது. 2017 செப்டம்பர்ல நீங்க தான் வந்து சட்டசபையில மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய 100ஆண்டு பிறந்த நாள் அந்த விழாவை முன்னிட்டு 110 விதியில நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இந்த 8 வருஷத்துல அது ஒன்றும் செயல்பாட்டுக்கு வரல. 2017 செப்டம்பர்ல நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க 110 விதியில, அது வந்து இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. சென்னப்பள்ளி கிராமத்துல தான் அந்த 42.65 ஏக்கர்ஸ் ஒதுக்கீடு கொடுத்தீங்க. அது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் மூவ் ஆகல. அது வந்து முழுமையா வந்து நீங்களே கவர்மெண்டே தான் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது மூலியமா தான் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் எங்களுடைய எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே பண்றதுக்கு அது வசதியா இருக்கும். அதனால அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் சார். அடுத்தபடியா வந்து இங்க லோக்கல் பிரச்சனைங்க அப்படிங்கும்போது சொத்து வரி வந்து உயர்த்திருக்காங்க. அதை நாங்க வந்து எதிர்க்கிறோம். அதை நாங்க ஏற்றுக்கொள்ளல. சொத்து வரி உயர்த்தப்பட்டதோடு இல்லாம கடந்த 7 வருஷத்துக்கு சேர்த்து இப்ப போட்டிருக்காங்க. இது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? சொத்து வரி உயர்த்தப்பட்டதே நாங்க ஏத்துக்கல. பல மடங்கு ஏற்றிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து ஒசூர் மாநகரத்துல சொத்து வரி உயர்வு அதிகமா இருக்கு. அதோட கூட வந்து 7 வருஷத்துக்கு சேர்த்து போட்டிருக்காங்க. இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இது எப்படி எடுத்து முடியும்? அதை வித்துதான் நாங்க செட்டில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். கூடவே வந்து ட்ரேட் லைசன்ஸ் ரன்னிங் லைசன்ஸ் பஞ்சாயத்து கார்பரேஷன்ல வாங்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீக் வந்து பஞ்சாயத்துக்கும் வாங்கணும்னு சொன்னாங்க. அது வாபஸ் வாங்கிட்டாங்க. கார்பரேஷன்ல வாங்கணுங்கிறது இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரே உரிமத்தோட இருக்கணும். சிங்கிள் விண்டோன்னு அதான் ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டா முடிஞ்சு எல்லாமே அதில் வந்துடணும். இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு தனியா இது வந்து எங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் தான் அதிகமா தெரியுது. சோ இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும் சார். அடுத்தபடியா வந்து கொடுத்துருக்கேன் சார். அவ்வளவுதான் சார். ஒரே பாயிண்ட் தான். சிப்காட் வந்து தேர் சிப்காட் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறது சூளகிரியில. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா நடக்கணும் சார். அதுல வந்து குறிப்பா வந்து சிட்கோக்கு வந்து இன்னும் நிலம் ஒதுக்கல. 20% வந்து சிப்காட் ரூல்ஸ் பிரகாரம் 20% சிட்கோக்கு நிலம் ஒதுக்கீடு பண்ணணும். அதை கொஞ்சம் வேகமா பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப நன்றிங்க. இப்போ ஓஸ்டியா முடிச்சிங்க. ஓஸ்மியா இல்ல அப்புறம் பேசுறேன். ஓஸ்மியா அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பெயர் முருகேசன். எங்க ஒசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்ல 500 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். நாங்க எல்லாம் தொழில் பண்றவங்க அத்தனை பேருமே வந்துட்டு வீட்டுமனை பகுதியில தான் எல்லா கம்பெனியுமே நடத்திட்டு இருக்கோம். பெரும்பான்மையா நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிபிகேட் வாங்க முடியல, ஃபயர் என்ஓசி வாங்க முடியல, இது பில்டிங் லைசன்ஸ் வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. இப்ப சிப்காட் வந்துட்டு 3600 ஏக்கர் எடுத்திருக்காங்க. ஆனா சிட்கோவுக்காக இது வரைக்கும் இடம் ஒதுக்கலைங்க சார். இப்ப எங்களுக்கு வந்து அடுத்தது ஒரு மினிமம் ஒரு 1000 ஷெட்டாவது வர மாதிரி இடம் ஒதுக்கி கொடுக்கணுங்க ஐயா. ஆமா. அப்புறம் இந்த ட்ரேட் சென்டர் ரொம்ப நாள் கோரிக்கை இருக்கு, அதுவும் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக பழம் பதனிடுவார் பழ தொழிற்சாலை, பழக்கூழ் தொழிற்சாலை. எல்லோருக்கும் மாலை வணக்கம். Respected former Chief Minister of Tamil Nadu, President, Opposition Leader, and other leaders assembled here. Good evening to everyone. Good afternoon to everyone. இந்த பகுதியில் ஒரு 50-60 தொழிற்சாலை மான் தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஆனால் சென்ற 3 வருடமாக இந்த தொழிற்சாலை ஒழுங்காக நடைபெறவில்லை. அது காரணம் என்னவென்றால் இந்த எக்ஸ்போர்ட்டே கிடையாது. இந்த ஹமாஸ் வார், உக்ரைன் வார்னால எக்ஸ்போர்ட்டே கிடையாது. அந்த பல்பெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது. அந்த பல்பை எங்களால் விற்க முடியல. அதனால என்ன வருஷம்னா இந்த வருஷம் எங்ககிட்ட ஃபண்ட் இல்லாதனால மாங்காயை நல்ல விலை கொடுத்து வாங்க முடியல. அதனால விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் தான். அதனால நாமெல்லாம் என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல ஒரு மேங்கோ போர்டு அமைச்சு கவர்மெண்டே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்படியெல்லாம் அதை விற்கணும்னு ஒரு வழிவகுத்தோம்னா அது நல்லா இருக்கும். ரெண்டாவது நாங்க இது 2-3 மாசம் தான் இந்த இண்டஸ்ட்ரியை நடத்துறோம். அந்த நடத்துற நேரத்துல நாங்க இபி பில் கட்டுறோம். ஆனா மத்த 9 மாசம் நாங்க மினிமம் சார்ஜே கட்டி ஆகணும். அதே ஒரு பெரிய அமௌண்டா இருக்குது. இஎம்ஐ கட்டுறது, இந்த இஎம்ஐ இது மினிமம் சார்ஜ் கட்டுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால அந்த 9 மாசத்துக்கான இஎம்ஐயை கொஞ்சம் குறைச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லபடியா போகும். மூன்றாவதாக இந்த பழக்கூழ் ஏன் நிறைய விற்கலன்னா இப்ப பாட்டில்ல ஃபில் பண்றவங்க எல்லாம் ரொம்ப குறைச்சாதான் போடுறாங்க. இதெல்லாம் சிந்தட்டிக் பவுடர் இது வெளியில வாங்கி அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மக்களுக்கும் நல்லது இல்லை. மக்களுக்கு சக்கரை போட்டு பிரசர்வேட்டிவ் போட்டு அந்த சிந்தட்டிக் பவுடரை போட்டா குடிச்சிடுறாங்க. அதுக்குள்ள பல்ப் இருக்குதா இல்லையான்னு யாரும் செக் பண்றது இல்ல. இந்த FSSAI இருக்கு இல்லையா, அவங்க ஒழுங்கா அதை கவனிக்கிறதே கிடையாது. அதுல நம்ம 12% மினிமம் போடணுன்றாங்க. ஆனா 2% மேல போடுறது கிடையாது. அதுவும் சிலது போடுறதே கிடையாது. அது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் கண்காணிக்குமாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அதையும் லெட்டர்ல எழுதியிருக்கிறோம். அடுத்தது எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் அங்கங்க பிளான்ட் இருக்குது. அது அங்க பிளான்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கழிவு இருக்குதான் செய்யும். எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் கழிவு இருக்குதான் செய்யும். அதுக்காக ஒரு காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு அதை பண்ணோம்னா ஜப்பான் மாதிரில பண்றாங்க, மற்ற ஜெர்மனியில பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் போட்டு கொட்டையே தோலெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சுத்திகரிக்கலாம். அது கொஞ்சம் செலவாகும். அது இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அதையும் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மேங்கோ போர்டு பண்ணா நல்லா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். எங்களை நம்பி நல்ல விவசாயிங்க முன்னாடி எல்லாம் மண்டிக்கு போனா அவங்க கமிஷன் வாங்குவாங்க. இப்ப நேரா எங்க கிட்ட போறதுனால நாங்க டைரக்டா அவங்களுக்கு நல்ல பணத்தை கொடுத்து உடனே பணமும் கொடுத்துறோம். அதனால விவசாயிகளுக்கும் பயன் அடைகிறாங்க. அதே போல நிறைய பேருக்கும் வேலை கொடுக்குறோம். அந்த சுத்தி பக்கம் வில்லேஜ் எல்லாம் ஒரு கம்பெனில 100, 200, 300 பேர் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் செய்யணும்னா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் எதிர்கட்சிக்கும் கொஞ்சம் ஒத்துழைச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ரொம்பவும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அடுத்ததாக சிட்கோ யாருங்க? அது செயல் தலைவர் யாருங்க? பேசு. அவரு சரி, அவரு அங்க பேசுங்க சார். இப்படி வந்துருங்க. அவர் என்ன எங்களுடைய மக்கள் தலைவர் இன்று சந்திர சுடேஸ்வரனின் அற்புதமான அருளை பெற்று வந்திருக்கிறார். அந்த அருள் ஒசூர் மக்களுக்கு அனைவரும் சேர வேண்டும் என்று அவர்களை நான் வாழ்த்திக் கொள்கிறேன். ஐயா 3 பாயிண்ட் மட்டும் சொல்றேங்க ஐயா. நான் கேட்டேன் வரும்போது எவ்வளவு டைம் கேட்கணும், 2 மணி நேரம் 2 நிமிஷம் பேசணும், மைக் ஆஃப் பண்ணிடணும்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்ல. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். அது நீங்க கற்பனையில சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், பேசுறேன். என்கிட்ட கண்டென்ட் 2 நிமிஷம் தான் சார் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நாங்க முதல் கோரிக்கை சார், தென்பெண்ணை ஆற்றோட தண்ணி கம்ப்ளீட்டா போய் நம்ம டேமுக்கு எல்லாம் டேம் ரொம்ப திருப்பி கடலுக்கு போகுது சார். ஐயா அவங்க முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாம அவங்க ஊருக்கு போய் ஒரு டிசைனை திருடிட்டு வந்தாங்க சார். அந்த ஊர் பேர் வெள்ளரி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சார், அந்த ஊர்ல மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு எவ்வளவு அற்புதமா எல்லா ஏரியும் ஒப்பிருக்காங்க சார். அந்த டிசைனை போய் திருடிட்டு இங்க பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப உறுதுணையா இருந்த ஐயா அவர்கள், எங்களுடைய எம்எல்ஏ KP முனுசாமி அவர்கள் அங்க எல்லாமே எங்களுக்கு அதுக்கு டிரான்ஸ்பார்மர் எல்லாம் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க ராயக்கோட்டையில. சோ அப்போ 8 கிலோமீட்டருக்கு இப்போ சார் 12 ஊருக்கு 25 ஏரிகளுக்கு தண்ணி போயிட்டு இருக்கு சார். அதெல்லாம் தான் சேரும்.
அந்த கொரோனா டைம்ல ஐயா வந்து கிருஷ்ணகிரி வந்திருந்தீங்க. அப்போ நான் ஒரு கோரிக்கை வச்சேன். ஐயா இப்ப வந்து இது மாதிரி ஐயா இந்த ஆத்துல இருந்து தண்ணி வரும்போது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து முதலமைச்சர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு ஐயா கிட்ட சொன்ன அன்னைக்கு, சார் நீங்க இந்த பர்மிஷனை வந்து கலெக்டர் லெவல்ல கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஊருக்கும் தண்ணி வரும் சார், அது நீங்க தான் சார் பண்ண முடியும், தண்ணினா மக்களுக்கு நீங்க தான் சார் செய்ய முடியும் அப்படின்ட்டு. ரெண்டாவது வந்து சார், ஒசூர்ல வந்து சர்வீஸ் ரோடு இருக்கு சார். சர்வீஸ் ரோட்ல வந்து 5 மீட்டர் வந்து என்ஹெச்ஐ வந்து எடுத்திருக்காங்க சார். ஆனா அதை வந்து ஆக்குபை பண்ணி ரோடு போடல சார். இப்ப பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போகும்போது 9 மணி ஆகுது சார். தயவு செஞ்சு அதை வந்து எங்க ஐயா தம்பிதுரை அவர்கிட்ட நாங்க சொன்னோம், போன வாரத்தை போய் சொன்னோம். ஐயா வர்றாங்க நம்ம கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. இது வந்து ஒரு பெரிய கோரிக்கையா. அடுத்தது வந்துங்கய்யா, எங்க இதுல வந்து சிஷ்யா ஸ்கூல் தலி ரோட்ல வந்து ஒரு ரயில்வே கேட் இருக்குங்க. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தொழில் சமாச்சாரத்தை சொல்லுங்களேன் ஐயா. தொழில் சமாச்சாரம் நாங்க ஒசூர் மக்கள் சங்கம் இல்ல அது இல்ல அது நம்ம பிராக்டிகலா நமக்கு தெரியுது. தொழில் சமாச்சாரத்தை சொல்லுங்க. அது எல்லாம் முடிச்சிருங்க, நான் எழுதி கொடுங்க, பேசிக்கலாம். இதே முடிச்சிடறேன் சார். அந்த 104 சொல்லிட்டு ஒரு ரயில்வே கேட் இருக்குங்க. அது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரே டைரக்ஷன்ல போற மாதிரி 1 கிலோமீட்டர் ஒரு மேம்பாலம் போட்டிருக்காங்க. ஆனா அங்க வந்து ஒரு சர்க்கிள் இருக்குங்க. சர்க்கிள்ல வராதனால என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் வந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் திரும்பி சுத்தி வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சோ அந்த டிசைனை கொஞ்சம் மாத்தி 4 சைட்லயும் மக்கள் போற மாதிரி ரோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சட்டசபையில பேசினாதான் நடக்கும். ஏன்னா மக்களுக்கு அப்பதான் எல்லாம் தெரியல, தெரியாதியா. தயவு செஞ்சு. சரி நம்ம நன்றி. அடுத்ததாக கிரானைட் பிரதானமான தொழில் நம்முடைய மாவட்டத்தில். அப்படியே அங்கே இருங்க, வாங்கிக்கலாம். பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம் ஐயா. கிரானைட் அசோசியேஷன் கிருஷ்ணகிரியில வந்து பேசலாம்னு வந்திருக்கீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஐயா. ஒன்னு வந்து 2016 இசி வயலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நிறைய குவாரிஸ் நடத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 80% குவாரி அதுல நின்றுருக்கு. நின்னதுல பெரும்பகுதி என்ன பெனால்ட்டின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்க பர்மிட்டோட ஓட்டுநரோட நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மீறி நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பெனால்ட்டி திருப்பி கவர்மெண்டே போட்டு எங்களுக்கு நிறுத்தி இருக்கீங்க. அது கோர்ட்ல கேஸாவும் போயிட்டு இருக்குங்க. இதை காமன் அம்னிஸ்டி மாதிரி கொடுத்தா கூட நிறைய பேர் அது பண்ணி ஓபன் பண்ணி வேலையை செஞ்சாங்கன்னா பல லட்சம் பேருக்கு இதுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. 80% குவாரி அதனால நிக்குதுங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல காம்படிட் பண்ணும்போது நம்மளோட பிரைசிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டாக்ஸேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த டாக்ஸேஷன் பர்மிட் சார்ஜஸ் இப்ப மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட் கல்லுக்கு ஒரு ரேட்டு, லோக்கல்ல விற்கிறதுக்கு ஒரு ரேட்டு, பெரிய சைஸ் கல்லுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரே கேட்டகரியில எல்லா காசையும் கட்டுறோங்க. அதனால லோக்கல் மார்க்கெட்ல காம்படிட் பண்றதும் கஷ்டமா இருக்கு, வெளி மார்க்கெட் போறதும் கஷ்டமா இருக்கு. இன்னொரு உதாரணம் எடுத்தீங்கன்னா, கிரீன் டாக்ஸ்ங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட்குள்ள போட்டா 10%, அதே தமிழ்நாடு ஸ்டேட்டை தாண்டி வெளியில போனா 50%. அப்ப பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற குவாரிஸ்ல இருந்து கல் நமக்கு வருது ஒழிய நம்ம குவாரியில இருக்கிற கல் வந்து பக்கத்து ஸ்டேட் ஃபேக்டரிஸ்க்கு போறது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பண்ணலைங்க, அவங்க வந்து ஒரே பிளாட் கிரீன் டாக்ஸ் தான் போடுறாங்க. நம்மளது டபுள் டாக்ஸேஷன் ரேட்ல இருக்கு. ஸ்டேட்டுக்குள்ள போனா ஒரு டெஸ்ட் ரேட், பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனா வேற ரேட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா டாக்ஸேஷன்லயும் கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு கொஞ்சம் ஹையர் எண்ட்ல தான். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தமிழ்நாடு கிரானைட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் குவாலிட்டி. ஒரு பாலிஷ் பர்சன்டேஜ்ல எடுத்துக்கணும்னா கிளாசினஸ் வந்து 85% மேல வருது தமிழ்நாடு கிரானைட் தான். ராஜஸ்தான்ல இருந்து நிறைய கிரானைட் இங்க வருதுங்க. அது எதுவுமே பாலிஷ் 75% மேல வரவே வராது. அப்படி இருந்தும் நம்மளால விற்க முடியும்னா காரணம் வந்து இந்த ரேட்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. மத்தது ஐயா உங்களுக்கு நிறைய தெரியும், நீங்க கொஞ்சம் பார்த்து ஆவணப்படுங்க. தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, அதை தூக்கி நிறுத்துறதுக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட். ரொம்ப நன்றி. அடுத்து வணிகர் சங்கம் அங்க இருக்காங்களா? கொடுத்துட்டு போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. நான் ஒசூர் எஃப்எம்சிசி டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் இருந்து வரேங்க ஐயா. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ல வந்து எங்களுக்கு 2 முக்கியமான ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டியில வந்து நிறைய ஆடிட் நோட்டீசஸ் வந்திருக்கு, நிறைய வந்து பெனால்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இங்க விநியோகஸ்தர்கள் வந்து மேக்சிமமான ஆட்கள் வந்து முதல் தலைமுறையில இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. ஸோ 2017ல இருந்து நோட்டீசஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீசஸ்க்கான பெனால்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹையா இருக்கு.
விநியோகஸ்தர்களுக்கான ஒரு தொழில்பேட்டை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா எங்களுடைய லோட் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து டோட்டல் டவுனுக்குள்ளேயே இதாகுது. எங்களுக்கு வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து 407 அண்ட் லாரிஸ்ல இருக்கு. எங்க வெஹிக்கிள்ஸ் வந்து இதா இருக்கு. ஸோ தொழில்பேட்டை மாதிரி விநியோகஸ்தருக்கான தொழில்பேட்டை உருவாக்கி தந்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. அதிகாரம் தொழில் முனைவோர் பல்வேறு கருத்துக்களை இங்கே பொதுச்செயலாளத்தில் முன்வைத்திருக்கிறீர்கள். அதற்கு பதிலுரையாக கூறுகின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே நீங்கள் மனுக்களாக இருப்பதை பொதுச்செயலாளத்திலே நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது முழுமையாக ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது கழகத்துடைய போட்டதற்குரிய பொதுச்செயலாளர் அவர்கள் கருத்துரை வழங்குவார். பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். நிறைய செஞ்சு கேட்டுக்கிறீங்க. நிறைய உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதையெல்லாம் ஒரு மனு மூலமா கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் எங்களால வச்சிருக்க முடியும். ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவானது. எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி தான் செய்ய முடியும். விவசாயிகள் மாதிரி உடனுக்குடன் செய்யறதெல்லாம் ஒரு எழுதல்ல. ஆகவே இன்றைக்கு ஒவ்வொரு சிறு குறு நடுத்தர தொழில் அதில் என்ன பிரச்சனை அதை பற்றி நீங்க சொல்லிக்கிறீங்க. அதே போல இந்த பகுதியில் ஒசூர் மாநகராட்சி பகுதியில் என்ன நிலைமை என்பதையும் எடுத்து சொல்லிக்கிறீங்க. ஜிஎஸ்டி பத்தி சொல்லிக்கிறீங்க. மற்ற இந்த மாங்கோ அது வந்து விளைச்சல் அதிகமாகும் போது பிரச்சனை வரும், குறையும் போது பிரச்சனை வரும். அது மாறி மாறி வருது. அதை நிரந்தரமா ஒரு நிலையா இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறீங்க. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்த பிறகு எந்தெந்த விதத்தில் நம்முடைய சிறு குறு நடுத்தொழில்கள் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் லாபகரமாக அந்த தொழில் ஈடுபட்டு லாபகரமாக இந்த தொழில் நடத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கை எடுப்பதற்கு என்னுடைய அரசு துணை இயக்கும். கொரோனா காலத்தை கூட உங்களுக்கு தெரியும், நிறைய வங்கிகள்லாம் கடன் கொடுத்தோம். அதே போல பெரிய நிறுவனங்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம்லாம் நான் கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பேசி முடிவு செய்ய முடியும். ஏன்னா இது பூரா ஆல் இண்டியா லெவலில் நம்ம ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இதை நம்ம கொடுக்கறது கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதை முடிவு செய்வாங்க. நம்முடைய மாநிலம் மட்டும் நம்ம பேசுறோம், மற்ற மாநிலத்தில் இருக்கிறவர்களும் இதற்கு ஆதரவு கொடுத்தா தான் இதை நம்ம குறைக்க முடியும். ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் நினைக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை பற்றி எல்லாமே இந்த தொழில் வருகின்ற பொழுது எல்லாமே ஜிஎஸ்டி பிரச்சனைக்குள்ள வந்துருது. தொழில் செய்யணும்லாம் ஜிஎஸ்டி கட்டித்தாகும். அந்த எந்தெந்த தொழிலுக்கு எப்படி ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க என்பதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பேச முடியும். உங்களுடைய தரப்புல இந்த சிறு குறு நடுத்தர தொழில் ஏற்படுகின்ற ஜிஎஸ்டி பிரச்சனை சொல்லிக்கிறீங்க. மற்ற நிறுவனத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா ட்ரேட் ஷெட்யூல் கேட்டுக்கிறீங்க. இது அதிமுக ஆட்சியிலேயே சுமார் 47 ஏக்கர் இதற்காக நிலம் வழங்கப்பட்டிருந்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தில் அதை அப்படி கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த ட்ரேட்ஸ் என்று அமைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஓசூர் வளர்ந்து வருகின்ற பகுதி. ஓசூர் வளர்ந்து வருகின்ற மிக அபரிதமாக வளர்ந்திருக்கிறது. மற்ற நகரத்தை ஒப்பிடுகின்ற பொழுது ஓசூர் நகரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்குது. இதற்கு வளர்ச்சிக்கு தக்கவாறு ஒரு உள்கட்டமைப்புகளை நம்முடைய அரசு செயல்படுத்தும். ஏற்கனவே ரிங் ரோடெல்லாம் நாங்கள் கொண்டாந்தோம். புறவழிச்சாலைகளும் உங்களுக்கு தெரியும். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கின்றதுக்கெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். ஆனாலும் இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க. நாளுக்கு நாள் தொழில் அதிகமாக வந்துட்டு இருக்கிற காரணத்தினால கூடுதல் வாகனம் அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னைக்கு ஒரு 10 ஆண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150% வாகனோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு. ஆனா சாலை விரிவாக்கம் கிடையாது. அதனால போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அவை சாலை சந்திப்புகள் மற்றும் சாலை விரிவாக்கம் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். நிலம் எடுப்பு என்பது பெரிய ஒரு சவால். நானும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக 10 ஆண்டு காலம் இந்த துறையில் இருந்த காலத்தில் ஒரு நிலத்தை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. உனக்கெல்லாம் தெரியும், அந்த 8 வழிச்சாலை பற்றி தெரியும். இந்தியாவிலேயே 2வது பசுமை வழிச்சாலையாக நமக்கு கொடுத்தாங்க. 10,000 கோடி ரூபாய் 2வது பசுமை வழிச்சாலை இந்தியாவில். கிட்டத்தட்ட 10,000 கோடியில் அந்த திட்டம் உருவாக்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது
6 மாதத்தில் நிலத்தை அக்வயர் பண்ணிட்டோம். ஆனா முடியல. ஆகவே ஒரு தொழிற்சாலைகள் வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தணும். அது விவசாயிகளுக்கு, அந்த நிலம் உரிமையாளர்களுக்கு அதிக அளவில் இழப்பீடு தொகை, சாதாரண இழப்பீடு தொகை கிடையாது. இதெல்லாம் நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% பேர் தான் அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. 94% பேர் வரவேற்றாங்க. கோடிக்கணக்கான ரூபாய், ஒரு ஏக்கர் 2 கோடி 3 கோடி எல்லாம் அதுக்கு நிலத்துக்கு அந்த ரேட் கிடைச்சது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தெல்லாம் உள்ளே போக முடியாது. அதெல்லாம் வெறும் 20 லட்சம் ரூபாய். ஆனா நிலத்தினுடைய மதிப்பு அங்க இருக்கிற காரணத்துல அவர்களுக்கு இந்த 4 மடம் கொடுக்கறதுனால 1 கோடி ரூபாய் வந்துருது. மா விளைச்சா அதுக்கு ஒரு ரேட்டு. தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 30,000 ரூபாய், மாமரத்துக்கு 30,000 ரூபாய். அது ஏஜி கணக்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது இதுவரை இல்லாத அளவுக்கு இழப்பீடு தொகை கொடுப்பதற்கெல்லாம் நாங்கள் முயற்சி செஞ்சு அதை கொண்டு வருகின்ற நேரத்தில் பல பிரச்சனையினால ஒரு பக்கம் நமக்கு உள்கட்டமைப்பு நல்லா வசதி செய்து கொடுக்கணும், தொழில் வளம் பெருக வேண்டும் என்ற ஒரு நிலை, இன்னொரு பக்கம் விவசாயியுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. இந்த 2 நிலைமைக்கு இடையில் தான் அரசாங்கம் இருந்து கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தினால அப்பொழுது பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சு அது காலப்போக்கில் அந்த திட்டமே கைவிட்டு போயிடுது. இப்ப இந்த அரசாங்கம் அந்த திட்டம் வேணும்னு கேட்கறாங்க. இதே அரசாங்கம் இந்த போராட்டத்துக்கு முன்னிருந்து நடத்தினாங்க. இதே அரசாங்கம் இந்த 8 வழிச்சாலை வேணும் என்று இப்ப கோரிக்கை மனு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி அரசியல் கால் பிடிச்ச காரணமாகத்தான் நிறைய திட்டங்கள் தமிழகத்திலே அந்த திட்டங்கள்லாம் கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இந்த ஆட்சியாளர்கள். அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் தொழில் சிறப்பா இருக்கணும். அதற்கு தான் அம்மா அவர்கள் முதலாக 2017 தொழில் முதலீட்டு மாநாட்டு சென்னையில் நடத்தினார். 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம். 2019 அதிமுக ஆட்சியில 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஆக தொழில் பெருக வேண்டும். நீங்க சிறு குறு நடுத்தர சொன்னாங்க, பெருந்தொழில் அதிகமானதான் சிறு தொழிலுக்கு அதை முழுமையா அவர்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளை விற்க முடியும். ஆகவேதான் பெரு நிறுவனங்கள் கொண்டு போவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, அம்மாவுடைய அரசும் சரி, பெரு நிறுவனங்களை கொண்டு வருவதிலே பெரும் முயற்சி எடுத்தோம். அதே போல சிறு குறு நடுத்தர தொழில் வளர்வதற்கும் தேவையான நடவடிக்கை எடுத்தோம். இன்றைய ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனையின் காரணமாக இந்த தொழில் இன்றைக்கு மிகப்பெரிய சரிவில் இருப்பதாக தெரிவிச்சீங்க. அதையெல்லாம் சரிகிட்டதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்பதை தெரிவித்து கால நேரம் அதிகமாகிவிட்டது. 3 மணிக்கு நாம் பிரச்சாரத்துக்கு போக வேண்டியனால நாளை நீங்க மனு மூலமாக கொடுங்க. அந்த மனுவிலை நாங்கள் பரிசீலித்து எங்களால் என்னென்ன திட்டங்களை நீங்க கொடுக்கின்ற அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற முடியுமோ அதெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு எங்களுடைய அரசு இருக்கும் என்பதை தெரிவித்து, இங்கே மிக காலகட்டத்தாலும் கூட ரொம்ப நேரம் ஆகி போச்சு. நீங்க 2 மணி நேரம் விவசாயிகள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, யாரையுமே நிறுத்த முடியல. அதனாலதான் இங்க ஒரு காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. எவ்வளவு காலதாமதம் ஏற்பட்டாலும் இங்கே அமர்ந்து தங்களுடைய நிலைமை எடுத்து சொல்லி அரசு எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற அத்தனை தொழில்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். கோஷ்டியாவுடைய மரியாதைக்குரிய நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்கணும். அடுத்தபடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலயே
தேங்க்யூ சார். மிகப்பெரிய நிகழ்ச்சி ரொம்ப நேரம் ஆகி போச்சுங்க. கொண்டு வந்திருக்கோம் ஐயா. அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்பொழுது கழகத்துடைய போட்டதற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் கருத்துரை வழங்குவார். பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நிறைய செஞ்சு